Hi guys, வெல்கம் டு இருங்க பாய்ஸ். ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா நம்ம தம்பியோட வீட்டுக்கு தான். தம்பி ரொம்ப நாளாக கூட்டின்னு இருந்தா போல, இந்த மாதிரி வாங்க வாங்க வாங்கன்ட்டு முன்னாடியே போட்ட பிளானு. அதையும் இவனால தான் சொதப்பிச்சு. சரி, இப்போயும் நாங்கள் என்னென்னா மார்னிங் டியூட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா ஆவடி இருக்கலாம். இதுதான் பிளான். போயிட்டு ஜாலியாக ஒன் டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். போகிறது நாங்கள் 3 பேர் தான் ஜஸ்ட்டு போகிறோம். போயிட்டு ஜாலியாக போவோம். என்ன நடக்குதுன்ட்டு என்ன ஃபன்லாம் போகுதுன்னு பார்க்கலாம். இது யாரோட வீடு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கியோட வீடு. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் இனிமேல் தான் வாங்க போகிறோம். ஸோ பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம பசங்க இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யார் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நான், விக்கி, பேரசன்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி என்னெல்லாம் ஃபன் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. பாய். கைஸ், அதேமாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியல. நான் பகலில் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு வழியா நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அலைஞ்சிருக்கோம். 1/2 மணி நேரம் கிட்ட அலைஞ்சு ஒரு கறி கடை கண்டுபிடிச்சாச்சு. ஊரா என்னடா ஒரு கறி கடை இருக்காதடா. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹைலைட் என்னன்னா மார்க்கெட் எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம தலைவன் ஊரு தலைவனுக்கே தெரியல எங்கன்ட்டு. ஊரு மட்டும்தான் பேர், ஒன்னும் தெரியல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹாஸ்டல்ல இருந்து பழகினயா? கறி அடிச்சு வாங்கிட்டு போவோம். அடுத்த வேற மார்க்கெட் வர போக வேண்டியது இருக்கு. பச்சை மிளகா ஒரு 5 பேர், வெங்காயம், தக்காளி 2 லெமன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா லெமன் 2 கொடுத்துருங்க. ஊருக்கு போறோம்னு தெரிஞ்சிருந்தா இவர் ஒழுங்கா ஸ்லிப்பை போட்டு இருந்தோம். பெரிய வீரப்பா பொண்ணுங்க பாப்பான்னு சொல்லிட்டு ஷூ போட்டு வந்துருந்தாரு. இல்ல, ஆனா கடைசியில ஒன்னும் நடக்கலாங்க. வாங்க கைஸ், இப்போ நம்ம ஒரு எல்லாம் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போதைக்கு வந்து டீ குடிக்க போனோம். டீ குடிக்க போறோம். போய் டீ குடிச்சுட்டு போயிட்டு பிரியாணி சமைக்கணும். நம்மளோட டிஃபனே இன்னைக்கு இதுதான், டீ மட்டும்தான். ஆமாயா, டிஃபன் உங்களுக்கு என்ன இல்ல வேணாம், நம்ம சமைச்சு சாப்பிடலாம். சரி, ஓகே. என்ன இருந்தாலும் ஊர் போல வருமா? இவரும் இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான்னு பிளான்ல இருக்காருண்ணா. அதுதான், யாரும் வர மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. இவரும் நம்ம ஊருக்கு வந்துடுறாருண்ணா. ஏன்டா உன் ஊருக்கு நீ வரியாடா? வந்துதான் போய் நிக்கிறேன். வந்து இந்த ஊருக்காக என்ன பண்ண நீ இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. எதுவும் பண்ண விட முடியாது. எதுவும் ஏன் பண்ணல? என்ன பண்ண சொல்லி தரேன். எதுவும் பண்ணல. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏன் பண்ணல? அந்த அண்ணெல்லாம் எவ்வளவு அழகா இந்த ஊருக்காக உழைக்கிறாரு. நீ என்ன பண்ண? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? காய்ஸ், இப்போ முடிச்சாச்சு. எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சுடா. வாங்கியாச்சா? எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் தெரியும் வாங்கியாச்சுன்ற. யார் சமைக்க போறா? எனக்கும் சமைக்க தெரியும். சமைக்க போறா? எல்லாம் கூட்டம் தான் சேர்க்க போறோம். என்ன பண்ணுனா நல்லா பேசுறேன். டீ நல்லா இருந்தது. ஆக்சுவலா இங்க வந்து நம்ம ஆனா பாக்கெட் பால்ல இல்ல, ஃபுல்லாவே இந்த ஊர்காரங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. கறி கடைனா நல்லா தான் பேசினாரு, டீ கடைனா நல்லா பேசினாரு, காய்கறி கடைனா நல்லா தான் பேசினாரு. ஆனா இந்த ஊர்லயே வந்து கூப்பிடாம இருக்குது நான் மட்டும்தான். சொல்லுங்க. இவனை படிக்க வச்ச மாதிரி தானே எல்லாரும் படிக்க வச்ச. உருப்படாம போயிட்டானே. ஃப்ரேம் அவுட் பண்ணுங்க. ஃப்ரேமுக்கு வாங்க. கொஞ்சம் இந்த வில்லங்கமா சுத்தினுக்குறான் பாத்தியா? அதிகமா மட்டும் தான்டா. இந்த ஊருக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லடா. 1% என்ன பண்றது? என் ஆசை சேர்த்தி விட்டு ஊர்ல இன்ட்ராக்டே பண்ணாம விட்டாங்க. எப்படி போடுறேன்? எல்லாம் வாங்கியாச்சுல? எல்லாம் வாங்கியாச்சுடா. அவ்வளோதான், கிளம்புறோம். போயிட்டு பிரியாணி செய்கிறோம், அவ்வளோதான்.
ஓகேவா? பிரியாணியில் பார்க்கலாம். பாய். ஏய் நம்மளே பிஜிஎம் போட்டோம்டா. நம்மளே வந்து எதுக்கு காப்பிரைட்ஸ்லாம் ஆகும், நம்மளே போட்டுப்போம். நம்ம வாய் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போயிட்டு இருக்கோம். நீ பார்க்காத, நீ வண்டி ஓட்டு. உன்னோட வேலை வண்டி ஓட்டுறது. ஆல்ரெடி பண்ணதெல்லாம் போகாது. பால்காரன் திருப்பி பார்த்து இல்லடா, இது வந்து அவன் ஸ்பீடா வந்தான் காலைல. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா விறகு எடுக்கிறது. அட்லாஸ்ட் எத்தனை காடெல்லாம் தாண்டணும், எத்தனை மலை தாண்டணும் தெரியல. எங்கேயோ வந்து கூட்டின்னு வந்தான். நல்ல சுடுகாடு இருக்கு, அது இருக்கு. ஆனால் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. லொக்கேஷன் நல்லா இருக்கு, எல்லாம் அமைதியா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இங்கே லீவ் பண்ணா வந்து வேற எங்கேயும் போத்தால போல. தம்பி வீட்டுக்கே வந்துடலாம். தம்பி வீட்டுக்கு வந்தோமா ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக. நைட் மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. பின்னாடிலாம் பார்க்குறீங்களா? அங்கே தான் பார்த்தீங்கன்னா கட்டெல்லாம் விறகுல எடுத்து இனி வந்து அடுப்புலாம் பற்ற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய போகிறோம். இவ்வளோதான் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தண்ணியும் வந்து நம்ம தம்பி இப்பதான் வந்து அவ்வளோ திரிஞ்சு 1/2 மணி நேரம். ஆக்சுவலாக டைம் நடாவது 9:30. 8 மணிக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வந்து 8 மணிக்கு வாங்கி வந்துச்சு. இந்த தண்ணிக்காக 1 மணி நேரம் நம்மள வந்து தண்ணி மோட்டர் போட போட தெரியல. மோட்டர் சுவிட்ச் எல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சு வீடுதான் பட் ஆனா வந்து இல்ல எனக்கு ஏன்டா ஏதோ மாப்பிள்ள வருது, ஆனா போட ட்ரெஸ் வருது. நான் தான் சிரிச்சேன். நான் சொன்னேன் அந்த டெவுஸா வைக்கணும்டா. இது மட்டும் போதும். ஏதோ கட் பண்றது அது மட்டும் தான் வேணும். இது வைக்கணும்லடா, இது தரையில வைப்பேடாத. இது இதுல வச்சிருக்கியே திருப்பி வச்சிடணுமா? வெட்டு வெட்டு இப்படிதான் வெட்டணும். இல்லடா அதுல போட்டு வச்சுக்கோ. இதுல போட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன், அது போட்டு வச்சுக்கோ. டெவுஸ் எத்தனோடா ஏன் செஞ்சு வேலை செய்யடா. தப்பா எப்படி வரையும்? கத்தி வச்சு குத்த போறோம். அது எடுத்துட்டு நெய் ஏத்தணும். போ வண்டி நெய் எடுத்துட்டு வா. வந்துச்சு. நெய் எடுத்து 10 நிமிஷம் ஆச்சு. சாவச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பேசணும்னு பேசிட்டு இருக்காரு அவரு. ஆக்சுவலா நிறைய பேர் வர மாதிரி பிளான் இருந்தது. பட் இவன் விக்கி வரணுன்னே யாரும் வரல. அதான் நான் இந்த அவமானம் உனக்கு தேவையா? வரணுன்னே யாரும் வரல. அதுவும் அவன் வீட்டுக்கு இருந்தோடனே விடுங்க, சுச்சுவேஷன் தான் எல்லாமே. காலையில பாத்துருக்கீங்க எப்படி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிட்டாங்கடா. இல்ல காலையில ஆனா சூப்பரா இருக்கு. நான் நைட்டு பாக்கல இந்த இடத்த. நைட்டு திகிலா இருக்கும். யாரும் வந்திருக்க கூட மாட்டாங்க. அதுதான் வந்து உனக்கு எப்படியா கட் பண்ணும்? சீசாவா இப்படி? வெங்காயம் வந்து கையில கட் பண்ணுண்டா. ஜோக் இல்ல இல்லையா? சேனல்ல பாக்காதீங்க, வெளிய ஏன்டா உங்களாம் அந்த அருமை தெரிய மாட்டுதுடா. தங்க தர கூட கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. நான் பேரசன்டா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதனாலதான் இவ்வளோ கேவலமா இருக்கு. என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? தம்பி நீங்க பண்ணுங்க. சரி இவ்வளோ பேசுறீங்களா, நீங்க என்ன ஜோக் பண்ணுங்க. நீ என்னமே முக்கிய காமெடி பண்றது, இந்த காமெடி பண்ணாமலே இருக்கலாம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அம்மா பாட்டிக்கு போனதுக்கு அப்புறமா இந்த இடம் மெயின்டைன் பண்ணாம இருக்கு, அவ்வளவுதான். இல்லைன்னா இது நல்லாவே இது பண்ணலாம். பிளாட் போட்டு வித்துறல அப்படியே குத்தி கொன்றுவேன். பயமா அது கடிச்சிடாத. நீ தக்காளி ஃபுல்லா போட்டியா? ஆமா கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டியா? அவ்வளவுதான். 2 மட்டும் கட் பண்ணணும் தானே? ஏன் பிரியாணி செஞ்சிருக்கா? தக்காளி சாதம் செய்யறா? நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. தக்காளி சாப்பிட்டுருக்கா இல்லையா? சாப்பிட்டுருக்கேன். அத கழுவி சாப்பிடுற இப்ப நீ. அந்த கழுவி சாப்பிட்டு பாடுறா. நல்லா இருக்கு, நல்லா பிலியூமி என்னடா தக்காளி சமைக்கிறதுல பிடிக்கும். இதுல பச்சை பேரு அது மாதிரி நீ மாடியா என்ன தின்னுட்டு இருக்கீங்க? இதுதான் காடை. காடத்துக்கு நம்மளுக்கு இதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சாரி, இதுக்கு இதயமே காணும். இதயம் எந்த திசைதான் என்றால் இது நம்ம கிரில் பண்ணலான்னு பிளான்ல இருக்கோம். சரியா?
கம்பி கட்டி ஆனா ட்ரில் பண்ணிடலாம். காடையோட இதயம் கூட ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. சரி விடுங்க. இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு. நம்ம தம்பி வந்து ரொம்ப நேரமா இதயம் தேர்ந்தா போல, அதாவது எந்த இடத்துலையும் அவனுக்கு கிடைக்கலையா. எடுத்துருவான் விக்கி. விக்கி இந்த இங்க பேர் இங்க பேரா இங்க பேர் உனக்காக ஆட்டே தரேன்டா. அது வாயை போட்டுக்கோ. இந்தா வாங்கிக்கோ, ஒழுங்கா வாங்கிக்கோ, அவ்வளோதான். சிறிதயம் இதயமானது. இரு இதயம் ஒரு இதயமானது. அது ஒரு இதயம்டா, அது சிறு இதயம் இல்ல. கரெக்டா சொல்லு. ஒரு இதயம். இதுதான் இதயம். இது வந்து சுப்ரியர் வீணக்காவா. ஓகேவா? காவா படிடா ஒழுங்கா படிடா. வீணக்கேவா? சுப்ரியர் வீணக்கேவா பேரு. இது வந்து இன்ஃபீரியர் வீணக்கேவா. ஏதோ ஒன்று அச்சு விடு. நக்கல்யா அவனுக்கு. எல்லாம் வேண்டி வேண்டா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் அப்பாவை கூப்பிடுற? ஐயோ அப்பாவே கோவிந்தாவா? அவர் மண்டை மேலே போடுறாரு. காக்கா இதுதா கறிகண்டிதா. லுங்கி எடுத்தா லுங்கி எடுத்தா லுங்கி எடுத்தடா லுங்கி வச்சு. நான் இதை சரி பண்ணுறேன். நம்ம வேலைக்கு ஆகுதுடா. கறி கண்ட போடுறா, கறி கண்ட போடுறா. எது கறி கண்டது வந்தா? அதை பூச்சிட்டேன். அதுதான் சொல்றேன். கை காட்டு. கப்பல் மச்சா. இல்ல இல்ல பாத்துக்கலாம். இது வந்து சீரகம், இலை, ஓகேவா? ஒரு 2 இலை, ஸ்டார் பூ ஒரு 2, அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, பட்டை, ஏலக்காய், பட்டை. சார் பட்டை என்னன்னு தெரியுமா சார்? சரி பாருங்க, இதுதான் பட்டை. போடுங்க சார். பட்டை, அவ்வளோதான் இருக்கு. போட்டாச்சு இருந்தது. சரி போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணணும். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி சமைக்க போகிறோம். ஓகே வாங்க ஆரம்பிக்கலாங்களா? பிரியாணி வந்து என்னன்னா வச்சுக்கேன், இந்த உலகத்திலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எல்லாருமே குக் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். ஒன்றும் இல்லை, ஒரு காலத்தில் பிரியாணி வந்து ரொம்ப எங்கள் வீட்டிலாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபெஸ்டிவல் டைம் இருக்குல்ல, ரொம்ப எல்லாருமே வராங்க, வீட்டில் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, அந்த மாதிரி டைம் தான் பிரியாணியே வந்து செஞ்சுட்டு வந்தோம். ஓகேவா? இப்போ அது என்னன்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ வீக்லி சமைக்கிறோம். வீக்லி கண்டிப்பாக ஒன்ஸ் ஆயிடுச்சு பிரியாணி வந்து வீட்டில் செஞ்சுருவோம். அவனுக்குலாம் எப்பவுமே வந்து சைடிஷ் மட்டும் தான் சாப்பிடுவான். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் வதங்கட்டும் நினைக்கிறேன் சார். இதில் கல்லுப்பு எப்பவுமே வந்து வதங்கும் போது வந்து கல்லுப்பு போடணும். ஓகேவா? அப்போ வதங்கும் போது பண்ணால் அப்போ தான் நல்லா வதங்கும், டேஸ்ட்டும் அந்த இது நல்லா வரும். அதான்டா மிட் நைட்ல வந்து போயிட்டு பிரியாணி அதுன்னு சாப்பிடுங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது வந்து பொன்னிறமா மாறணும். பச்சை மிளகாய் வந்து அதிகமா போடுறியா? காரம் போதும் காரம். இது பச்சை மிளகாய் வந்து போடுறோம். பச்சை மிளகாய் மோஸ்டா முழுசா போட்டுக்கலாம்.
காரம் போட்டாவே அலறான்டா இவன். கட் பண்ணலையா? கட் பண்ண கூடாது. எப்பவுமே பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகா கட் இவரு செஃப்னு சொல்லாதீங்க, ஏன்னா மிளகா கிழிச்சு போட்டாதான் அதுல இருக்கிற காரம் இறங்கும். தம்பி கட் பண்ணாம மிளகாவை கீரி போடணும், ஓகேவா? பிரியாணிக்கு அதான் கீரி போகணும். இவர் கீரை கூட இல்லையா? அப்படியே கீரிட்டேன் நாங்க பாரு, கண்ணு பேதான் பாரு. ஒண்ணுமே தெரியலையே. நீ guys இங்க வாங்கண்ணா. கீரி எக்ஸாம்பிளுக்கு இங்க வாங்க, பாத்தீங்களா? இல்ல கீரி எந்த அளவுக்கு கீரி இருக்காருன்னு பாருங்க. நடுவுல சென்டரா கீரணும். அவ்வளவுதான், பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேசிட்டாங்கடா. ஆனியன் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனியன் பக்கோடா மாதிரி ஆயிடுச்சு. சாரி, ஆனியன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில தான் வாங்கி போட்டிருக்கோம், வீட்டுல செய்ய முடியல. அந்த பச்சை வாசனை போற வரையும் கொஞ்சம் கலரு. அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் போட்டு பச்சை வாசனை போனா மஞ்சள் வாசனை வரும். மஞ்சள் வாசனை போனதுக்கு அப்புறமா எல்லோ வாசனை. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தக்காளி கலக்குவேன் பட்டாதட்டி கலக்குவேன் பாரு. நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? உன் டான்ஸ்டா உன் டான்ஸ் ஏய் டான்ஸ் டான்ஸ் அத போடுற வாயில போடு. இல்ல டான்ஸ் இருடா. ஏய் தக்காளி இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா? உன் டான்ஸ்க்கு ஆதர. உன் டான்ஸ் கிஃப்ட்ல புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர். மலைச்சாரல் மாதிரி புதினா போடுறோம். இது ரொம்ப அதிகமா இருக்கு. புதினா ரொம்ப அதிகம்லாம் இல்ல, ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இது தேவைப்பட கூட போட்டுக்கலாம். போடும்போது எங்கடா போகுது? நான்லாம் வந்து புதினா தான் அதிகமா போடுவேன். இங்க வந்து நோட் பண்ணுங்களேன், நோட் பண்றேன். வாடா. என்ன பிரியாணி செய்யறோமா இல்ல புதினா சட்னி செய்யறோமா? தம்பி ஆனா பிரியாணி சாப்பிடும் போது சரி விடு, இப்ப சொல்லக்கூடாது. நான் நல்லா வரல, நல்லா இருக்குன்னு சொல்லி அவன வழியிலேயே செஞ்சு. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான்டா, இவங்களாம் நாங்க வந்து வேர்த்து விறுவிறுக்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இவன் ஜாலியா வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு வந்து எங்களை இதை பண்ணா அதை பண்ணான்னு வேலை வாங்கிட்டு இருக்கோம். சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் வந்து சமையல்காரனா மாறிட்டான். இதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். அவன் அதுல முழுகிட்டான்டா அவன். இப்ப மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறோம். மஞ்சத்தூள் வந்து எப்பவுமே கொஞ்சோண்டு. அது சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. உள்ள போய் தனியா வந்து மோஸ்டா எவ்வளோ நீங்க மிளகாத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பழக்கப்பட்ட வாசனை வருதுடா. பிரியாணி வாசனை மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பிரியாணி சொல்றடி ஒன்னும் வரல. இது வந்து மயோனைஸ் தான். ஐயோ மிளகா ஸ்மெல் தான் வருது. மயோனைஸ் ஸ்மெல்ரா. மிளகா ஸ்மெல் தான் வருது. வாயமுறா குரங்கு. நல்லா இருக்கு. என்னப்பா கலாய்க்கிறீங்களா தம்பி? இதான் சாப்பிடணும் இன்னைக்கு. இதான் சாப்பிட்டா சோறு இல்ல. ஆனா உண்மையை சொன்னா உனக்கு செய்ய தெரியல, அது வேணா கன்ஃபார்ம் தெரியும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா வெயிட் பண்ணுங்கடா. இருங்க பாய் சொல்லணும். இருங்க பாய் அப்படி சொல்லு. மூடு தெரியுது, நீ மூடு. ஏய் டபுள் மீனிங்கடா. மூடு தான்டா சொன்னே. மூடுல என்ன டபுள் மீனிங் இருக்கு? டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. எப்பவுமே வந்து நம்ம கதை ஊத்து பேசாத. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம தோணும். ஊத்து லெமன் ஊத்து. இது ஊத்து லெமன். இது வந்து தயிர், ஓகேங்களா? தயிர் வந்து என்னன்னா கப்பு கணக்கு தான். இது தயிர். இது என்னதுடா? இது தயிர் இல்ல, பசுமாட்டு தயிர். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு கப்பு தயிர், லெமன். அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியலாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்.
சிக்கன் போட போகிறோம். அது அப்படியே கையில் இட, ஃபுல்லாக கையில் இட அப்படியே. சீரியஸாக ஒரு பிரியாணி செய்ய தெரில. ம். ஏதோ ஒரு தெரிஞ்ச மசாலாஸ் எல்லாம் உள்ள போட்டு கிண்டின்னு இருக்காரு. கைஸ் பார்த்தீங்கன்னா விக்கியை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து கிண்ட விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்முக்காக வெயிட் பண்ணுறோமா? தம்முக்காக இல்லைடா, இது அரிசி போட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வேணும், சிக்கன் வேணும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகணும். 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ சிக்கன் வந்த பிறகு அடுத்து அரிசி ஊற வச்சிருக்கோம், அதுவும் 10 மினிட்ஸ் ஆகும். ஒரே இடத்துல நின்று போர் அடிக்குது, அதான் இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் பிரியாணி செஞ்சு முடிச்ச கேப்பில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீ அறுக்க முடியுமா சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இளநீ இருக்குமா? எங்கே பார்த்தாலும் தேங்காய் இருக்க மாதிரி தான் இருக்குது. தேங்காய் தான்டா இருக்குது, இளநீ தேரணும் போல. ஆனால் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருக்குது. நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஸோ அதான் டைம் தான் இருக்கா? டைம் இருக்கும், பிரியாணி செய்ய அவ்வளோ நேரம்லாம் இருக்காது. சரி சாப்பிட்டு நீங்களா சமைக்கிறீங்க? சமைக்கிறதுனால எவனோ கேமராமேன் பிஸியாக தான் இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கான்ப்பா. பாருங்க, அப்புறம் பையன் தனியாக விட்டு டெடிகேட்டட்னா என்னன்னு அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நைட் எப்படி இருந்துச்சு இந்த இடம்? நைட்டு அப்பா அல்லுடா பாவி, இப்போ நல்லா இருக்கு. நைட் வந்து கொடூரமா இருந்துச்சு. சீரியஸா இப்ப லைட்டே கிடையாது. பீஸ்ஃபுல்லா இருக்கு. நைட் வந்து பேய்ஃபுல்லா இருக்கு. எல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். என்ன சொல்ல, மயில் கத்துறது அவ்வளோ கொடூரமா இருக்கு அப்பா. நைட்டு பகல்ல மயில் கத்துறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்டுனே இருக்காம. நைட்டு வந்து மயில் கத்துறது ஏதோ பேய் வந்து கத்துதாரா, என்னடா சுத்தி லைட்டே கிடையாது. அதே மாதிரி 1 கிலோமீட்டருக்கு லைட் இல்லைல்ல? 1 கிலோமீட்டர் இல்லடா லைட்டு. 1 கிலோமீட்டருக்கு லைட்டே கிடையாது. இதோ அப்படிப்பட்ட ஊர்ல தான் வந்துட்ட தனியா பிரியாணிடா. நாய் இருக்குடாங்க, நாய்